கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. காலையிலே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம். இந்த நாளும் தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்பொழுது ஆமோஸ் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரே, அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நாம் வீட்டை கட்ட முடியாது, நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியாது, நாம் நம்முடைய வேலை ஸ்தலத்தை கட்ட முடியாது, நாம் நம்முடைய தொழிலை கட்ட முடியாது, எதையும் நீங்களும் நானும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவால் அது முடியும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்களை என்னை பார்த்து, உங்களை உங்கள் தேசத்திலே நாட்டுவேன். ஊர் அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களா? வீடு வாசல் இல்லையா? உங்களுக்கு தனி குடியிருக்க வீடு இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவார். வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று. ஆண்டவர் உங்களை வெச்ச இடத்துல இருந்து நீங்க ஒரு இடத்துல நிலையில்லாமல் அலையறீங்க. பிரச்சனை, ஒரே கஷ்டம், சமாதானம் இல்லை. இந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், அந்த வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும், இந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், அந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்கும், இந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும், அந்த வேலை செஞ்சா நல்லா இருக்கும். ஆனால் நிம்மதியே இல்லை. இப்போ சொல்றாரு, அந்த தேசத்தில், அந்த தொழிலில், அந்த வியாபாரத்தில், அந்த வேலையில் உங்களை நாட்டுவே, இனி பிடுங்க போவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஆச்சரியம். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.